ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ராவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. இதுல நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட்னா என்ன, லீனியர் இண்டிபெண்டன்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த லீனியர் டிபெண்டன்ட்டும் சரி, லீனியர் இண்டிபெண்டன்ட்டும் சரி, லீனியர் அல்ஜிப்ராவோட ஒரு பார்ட் தான். இது வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணுன்னு சொல்லலாம். இது வந்து பேசிஸ், ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரான்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேசிக் இன்ட்ரோ நம்ம பார்த்துடலாம். அது என்ன அப்படின்னா, ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, மேட்ரிக்ஸ் என்ன, ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளேஷன் கொடுத்திருப்பேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் அதை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்கேலார்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸ்கேலார்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். மேக்னிடியூட் இஸ் நதிங் பட் ஜஸ்ட் வேல்யூ. அதாவது ஸ்கேலார்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். மேக்னிடியூட் இஸ் நதிங் பட் ஜஸ்ட் வேல்யூ. அதாவது நம்ம வந்து ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கு, அதாவது ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்கேலார்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் 5, 32, 72, இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, ஒரு ஒரு ஸ்கேலார். ஓகேவா? இதுல வந்து என்ன இருக்கும், ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் கிராஃபை பொறுத்தவரை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா, இது 1, இது 2, இது 3 அப்படின்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல. அப்ப இந்த ஒன்னு மட்டும் ஒரு ஸ்கேலார், இந்த செகண்ட் ஒன் மட்டும் ஒரு ஸ்கேலார், தேர்ட் ஒன் மட்டும் வந்து ஒரு ஸ்கேலார். ஓகேவா? இது எல்லாமே என்னன்னா ஒரு ஒரு ஸ்கேலார்னு சொல்லுவோம். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலார். இப்போ வெக்டார்னா என்ன, அது ரொம்ப ஈஸி தான். வெக்டார்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கும், ரெண்டு வேல்யூ இருக்கும் அதுல. இதுல வந்து நம்மளுக்கு எப்படி சொல்லலாம், 2, 3 இந்த மாதிரி சொல்லலாம். எக்ஸாம்பிள் இதே கிராஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2, 3 அப்படிங்கிறப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இது 1, இது 2, இது 3. ஒய் ஆக்சிஸ்ல இது 1, இது 2, இது 3. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 2 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல 3. அப்போ இதுதான் 2, 3. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், வெக்டார்னு சொல்லலாம். இதை நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னா 2, 3 இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்ல ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் வெக்டார்ஸ். ஓகேவா? இதை நம்ம வந்து இன்னொரு விதமா சொல்லலாம், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்ட்டு. மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளா ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஏரோ போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு ஏரோ போட்டா இதுவுமே வெக்டார் தான். ஓகேவா? இதுவுமே என்னதுன்னா வெக்டார் தான். சரியா? இது எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நம்ம வந்து இதுல இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ வெக்டார்னா நம்மளுக்கு வந்து ஒரு காலம் இல்லாட்டா ரோங்கிறதா ஒரு வெக்டார், அதாவது ஒரு காலம்ங்கிறதா வெக்டார். இதுவே மேட்ரிக்ஸ்னா என்னன்னா குரூப் ஆஃப் வெக்டார் தான் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ குரூப் ஆஃப் வெக்டார் அப்படின்னா, இப்போ இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார் அப்படின்னா இந்த மூணு வெக்டார் சேர்ந்தது ஒரு மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் 2, 3, 7 இது ஒரு வெக்டார், 5, 4, 6 இது ஒரு வெக்டார், 3, 1, 2 இது ஒரு வெக்டார். இந்த மூணு வெக்டார் சேர்ந்தது ஒரு மேட்ரிக்ஸ். அதாவது ரோ காலம் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ரோவும் இருக்கும். ஓகேவா? இதுல வந்து ரோவும் இருக்கும், காலமும் இருக்கும். ரோவும் இருக்கணும், காலமும் இருக்கணும். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ். இது வந்து பேசிக்கா நமக்கு தெரிஞ்சா போதும், ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, மேட்ரிக்ஸ்னா என்னன்ட்டு. இப்போ வந்து வெக்டார்ஸ் பத்தி தான் நம்ம வந்து இன்டெப்தா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம மேட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸ்கேலார்ங்கிறது நார்மல் ஒரு நம்பர் இருக்கு, அதான் ஸ்கேலார். 5ங்கிறது ஒரு ஸ்கேலார், 3ங்கிறது ஒரு ஸ்கேலார். இதெல்லாம் நம்ம எல்லாருமே, அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா இதுவரை நம்ம சின்ன வயசுல நம்ம மேக்ஸ்லாம் படிச்சிருப்போம் தெரியுமா, அது எல்லாமே ஸ்கேலார். 5 4s are 20 இது ஸ்கேலார். இந்த மாதிரி படிக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா ஸ்கேலார். இது எல்லாமே சின்ன சின்ன வேல்யூ, அதாவது ஒரு டிஜிட்ல, அதாவது ஒரு வேல்யூ மட்டும் வருது தெரியுமா, அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கேலார். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி 2 டிஜிட் மாதிரி, அதாவது 2 டிஜிட்ல அந்த 2 வேல்யூஸ் மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இது வந்து என்னன்னா வெக்டார். சரியா? இப்போ இதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெக்டார் வந்து நம்ம வந்து எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஆர் அப்படின்ட்டு. இப்போ இங்கே பக்கத்துல நம்ம வந்து இந்த பவர்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 போட்டுக்கலாம், 3 போட்டுக்கலாம். இது எப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா வெக்டார்ஸோட டைமென்ஷனை பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 2, 3, 2, 3 அப்படின்ற ஒரு வெக்டார் எடுக்கிறேன் அப்படின்னா இதை நம்ம எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னா R2 அப்படின்னு ரெப்ரசன்டேஷன். இதோட டைமென்ஷன் என்ன, 2. இதுவே 2, 3, 4 அப்படின்ட்டு இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் பண்றோம் அப்படின்னா இதோட டைமென்ஷன் வந்து என்னது, 3. ஓகேவா? சாரி, இது மேல உள்ளது 2. ஓகே, இதுல ரெண்டு வேல்யூ இருக்கிறதுனால இது 2. அதாவது இந்த டைமென்ஷன் அப்படின்னா 2ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் குறிக்கும், ஒய்ங்கிறது 3ங்கிறது ஒய் ஆக்சிஸ் குறிக்கும். கீழே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 3ங்கிறது ஒய் ஆக்சிஸ், 4ங்கிறது இசட் ஆக்சிஸ். ஓகேவா? அதே மாதிரி 4லயும் இருக்கு. 2, 6, 7, 8 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், R4ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்ன டைமென்ஷன், R4 டைமென்ஷன். இந்த மாதிரி வெக்டார்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் பண்ணுவோம். ஓகேவா? இது உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போ நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து இப்போ ஸ்கேலர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, வெக்டார்ஸ், மேட்ரிக்ஸ் ரெண்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்க போறோம். ஓகே, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்ஸ். லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார்னா ஒண்ணுமே கிடையாது. நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு சேம் செட்ல இருந்து நம்ம வந்து ஸ்கேலார் வச்சு ஒன்று மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லாட்டா அடிஷன் பண்ணுவோம். இதுதான் லீனியர் காம்பினேஷன் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து லீனியர் காம்பினேஷன்ல 2 டைப்ஸ், 2 மெத்தட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா ஸ்கேலார் இன்டு வெக்டார், அப்படி இல்லைன்னா வெக்டார் பிளஸ் வெக்டார்.
ஓகேவா? இந்த ரெண்டு தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டார் பொறுத்தவரை. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்போ எக்ஸாம் வந்து ஒரு நம்ம வந்து ரெண்டு வேல்யூஸ் நம்மளுக்கு இருக்கு. ரெண்டு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து 2 ஒரு வேல்யூ கிடைக்கும், 5 ஒரு வேல்யூ இருக்கு. இதை வச்சு நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ வச்சு நம்ம வந்து அடிஷன் பண்ண முடியும், சப்ராக்ட் பண்ண முடியும், மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் டிவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து இந்த ரெண்டு வேல்யூ வச்சு பண்ணலாம். இதுவே நம்மளுக்கு வெக்டார் வச்சு இந்த விஷயங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கு. அதுதான் ஒன்னு நம்ம வெக்டார் ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ண முடியும், அப்படி இல்லாட்ட வெக்டாரோட இன்னொரு வெக்டார் ஆட் இல்லாட்ட சப்ராக்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அதனால நம்ம அடிஷன் போட்டுருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்கேலார் எனக்கு இருக்கு 3 into 5 6 2 இப்படி இருக்கு அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 5 3s are 15, 6 3s are 18, அப்புறம் 2 3s are 6 அப்படின்ட்டு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு மெத்தட் ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்ட சப்ராக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து 3 6 9 இந்த வெக்டாரை நான் என்ன பண்றேன் அடிஷன் பண்றேன். எப்படி பண்றேன் 2 1 0 அப்படின்ட்டு அடிஷன் பண்ணா நமக்கு என்ன வரும் 3 + 2 5, 6 + 1 7, இது 0. ஓகே, அப்போ 9 + 0 9. இதான் ரிசல்ட் ஆஃப் வெக்டர். இப்போ நம்ம லீனியர் காம்பினேஷன் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் நம்மளால பண்ண முடியும். ஒன்னு வந்து ஸ்கேலார் இன்டு வெக்டர், இன்னொன்னு வெக்டர் பிளஸ் வெக்டர். இது நம்ம வந்து எதுல பண்ண நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ். லீனியர் காம்பினேஷன்னா என்ன அப்படின்னு யாருமே வந்து பயப்பட வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மெத்தட்ஸ் மட்டும் தான் லீனியர் காம்பினேஷன். அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்கேலார் இன்டு வெக்டர். ஓகேவா? ஸ்கேலார் இன்டு வெக்டர். செகண்ட் மெத்தட் வந்து வெக்டர் பிளஸ் ஸ்கேலார். இது ரெண்டு தான் நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் சொல்லுவோம். இதை வந்து ஒரு இடத்துல பயன்படுத்துவோம். ஸ்கேலார் இன்டு வெக்டர், வெக்டர் இன்டு வெக்டர். அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதுதான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர்ஸ்ங்கிறது நம்ம தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோம். ஓகேவா? ஸ்கேலார் இன்டு வெக்டர்னா ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்கேலார் 2ங்கிறத எடுத்து நம்ம வந்து வெக்டரோட மல்டிப்ளை பண்றோம். இதுதான் ஸ்கேலார் இன்டு வெக்டர். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் 2 5 10, 2 3 6. இதான் வெக்டர், ரிசல்ட் வெக்டர். இதே வெக்டர் பிளஸ் வெக்டர் அப்படின்னா ரெண்டு வெக்டர் நம்ம ஆட் பண்றோம். 3 2 9, 5 2 8, 5 2 1 அப்படிங்கிற நமக்கு ஆன்சர் என்ன வரும் 5 + 3 8, 2 + 2 4, 9 + 1 10. இதோட ரிசல்ட் ஆஃப் வெக்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல நம்ம வந்து ஒரு வெக்டர் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் வெக்டர். இது நம்ம வந்து எங்க நம்ம யூஸ் பண்ணணும்ங்கறத பத்தி நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஓகேவா? இப்போ நம்மளோட இந்த வீடியோவே மெயினா நம்ம எது கொண்டு வந்தோம் அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் நம்ம இந்த வீடியோ மேக் பண்றோம். இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட் நம்ம பார்க்க போறோம். லீனியர் டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்னா a set of vectors combination of other set. Yes, set. A set of vector where at least one vector can be written as a combination of other vectors in a set. இப்போ லீனியர் டிபெண்டன்ட்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செட் இருக்கும். ஓகேவா? அந்த செட்ல ஏகப்பட்ட வெக்டர்ஸ் இருக்கும். v1 v2 இதெல்லாம் என்னன்னா வெக்டார். ஓகேவா? இதெல்லாம் என்ன வெக்டார் அப்படின்ட்டு n டைம்ஸ் வர வெக்டார் இருக்கு. இந்த வெக்டார்ல ஏதோ ஒரு வெக்டாரை நம்ம எடுக்கிறோம். ஏதோ ஒரு வெக்டாரை நம்ம எடுத்து இதுக்கு லீனியர் காம்பினேஷன் நம்ம பண்றோம் அப்படின்னா இதுக்கு லீனியர் காம்பினேஷன் நம்மளால பண்ண முடியுது அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? அதாவது ஏதோ ஒரு வெக்டாரை நான் செட்ல இருந்து எடுக்கிறேன், அதுக்கு லீனியர் காம்பினேஷன் பண்ண முடிஞ்சிச்சு பாசிபிள் அப்படின்னா திஸ் இஸ் லீனியர் டிபெண்டன்ட். இல்ல லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வெக்டார் எடுக்கிறேன், ஏதாவது அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வெக்டாருக்காவது இது பண்ண முடியணும். ஓகேவா? சப்போஸ் இல்ல எந்த வெக்டாருக்குமே என்னால நான் வந்து லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அப்போ இது வந்து என்னது லீனியர் இண்டிபெண்டன்ட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ உங்களுக்கு லைட்டா உங்களுக்கு டவுட் இருக்கும் லீனியர் காம்பினேஷன் நான் என்ன சொல்லியிருந்தேன் மேல உள்ள மெத்தட பார்க்க சொல்லியிருந்தேன். ஸ்கேலார் இன்டு வெக்டார், வெக்டார் பிளஸ் வெக்டார். இதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது உங்களுக்கு. இந்த மெத்தட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இது எதுக்கு கொண்டு வந்திருக்கோம், எதுக்கு இதை நம்ம பயன்படுத்த போறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்காது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா இது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். இதை நம்ம வந்து கீழே பார்ப்போம். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் எடுக்கிறேன். இந்த செட்ல ஒரு வெக்டார்ஸ் இருக்கு. என்ன வெக்டார் அப்படின்னா 3 5 அப்படின்னும் நெக்ஸ்ட் வந்து 1 2, நெக்ஸ்ட் 2 4, நெக்ஸ்ட் 5 6 இந்த மாதிரி வெக்டார்ஸ் இருக்கு. இதுல 4 வெக்டார் இருக்கு இந்த செட்ல. இப்போ இந்த 4 வெக்டாரையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஏதாவது ஒரு வெக்டாருக்கு லீனியர் காம்பினேஷன் நமக்கு கிடைச்சாலுமே இது லீனியர் டிபெண்டன்ட். இந்த செட்டே லீனியர் டிபெண்டன்ட் சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 2 4 எடுக்கிறேன்.
2 4 நான் எடுத்து பார்க்கும்போது லீனியர் காம்பினேஷன் இதுக்கு நான் பண்ணணும். லீனியர் காம்பினேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேலே நான் சொல்லியிருக்கேன் லீனியர் காம்பினேஷன் ரெண்டே மெத்தட் தான், ஸ்கேலார் இன்டு வெக்டார் இல்ல வெக்டார் பிளஸ் வெக்டார். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லீனியர் காம்பினேஷன், இதுக்கு லீனியர் காம்பினேஷன் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா 2 இன்டு 1 2, அதுவும் சேம் செட்ல இருக்கிற வெக்டாரை வச்சு இதை கொண்டு வரணும். திரும்பி சொல்றேன், சேம் செட்ல இருக்க வெக்டாரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு வெக்டார் நம்ம கொண்டு வரோம், அதுவுமே அதே செட்ல இருக்கு அப்படின்னா இது லீனியர் டிபெண்டன்ட் வெக்டார்னு சொல்லலாம். இது எந்த செட்டுக்குமே இதை பண்ண முடியல அப்படின்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். இப்போ மற்ற வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணலாம், பிளஸ் 0 இன்டு 3 5 பிளஸ் 5 6 இந்த மாதிரி சொல்லிடலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற 3 வெக்டாரையும் வச்சு அந்த ஒரு வெக்டார் நம்மளால கொண்டு வர முடியுது அப்படின்னா இது வந்து என்னது, லீனியர் டிபெண்டன்ட். இப்போ இருக்கிற எந்த வெக்டாரையும் வச்சு அதை கொண்டு வர முடியல அப்படின்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட் செட்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட் எடுக்கிறோம், இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 11, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 13 14 அப்படின்னு ஒரு வெக்டார் இருக்கு. இந்த 2 வெக்டார் இருக்கு, ஓகேவா? இல்லாட்டா அடிஷனலா இன்னொரு வெக்டாரை ஆட் பண்ணிக்குவோம். ஒரு என்ன பண்ணலாம், 7 8 அப்படின்ட்டு. இப்போ இதை பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெக்டாருமே வச்சு இன்னொரு வெக்டார் நம்மளால கொண்டு வர முடியாது. ஓகேவா? இதுக்கு நான் லீனியர் காம்பினேஷன் பண்றேன் அப்படின்னா இதாலே முடியாது என்னால. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், இதை லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். ஓகேவா? அதாவது அந்த லீனியர் காம்பினேஷன் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு, அந்த ஸ்டெப்ல நம்ம பண்ணணும். அதாவது இப்போ 2 இன்டு 1 2, ஆனா இதே வெக்டார்ஸ் மட்டும் நம்ம வந்து இதே வெக்டார்ஸ் யூஸ் பண்ணணும். ஸ்கேலார்ஸ் வந்து எதனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஏம் என்ன அப்படின்னா வெக்டார்ஸ் வந்து மேல உள்ள செட்டில் இருக்கிற வெக்டார்ஸை வச்சு லீனியர் காம்பினேஷன் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுல உள்ள இன்னொரு வெக்டாரை நம்ம கொண்டு வர முடியுது அப்படின்னா அது லீனியர் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த செட்டை நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்லலாம். இதுவே நம்ம அதை பண்ண முடியல அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லிக்கலாம். அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு கொண்டு வர முடிஞ்சாலுமே அது லீனியர் டிபெண்டன்ட் தான். ஓகேவா? எந்த ஒரு வெக்டாருமே கொண்டு வர முடியாது, அது வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து மல்டிபிகேஷன் ஆஃப் ஸ்கேலார் நம்ம ஒன்னு பார்த்துட்டோம். இப்போ அடிஷன் ஆஃப் ஸ்கேலாருக்கு ஒன்னு வெக்டாருக்கு ஒன்னு பார்த்துருவோம். லீனியர் டிபெண்டன்ட்க்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 4 6, ஓகே? அப்புறம் 4 3 3, நெக்ஸ்ட் 7 7 9. இப்போ இதே செட் எடுத்துக்கோங்க. இதுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதே வெக்டர் லீனியர் காம்பினேஷன் மெத்தட்ல நம்ம கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கொண்டு வரலாம். எக்ஸாம்பிள் 7 7 9 இருக்கா, இந்த வெக்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெக்டர் பிளஸ் வெக்டர் மெத்தட்ல கொண்டு வர முடியும். 3 4 6 பிளஸ் 4 3 3, இப்போ 3 plus 4 7, 4 plus 3 7, 6 plus 3 9. இப்போ இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன் மெத்தட்ல என்னால கொண்டு வர முடியுதுன்னா அது வந்து என்னது, ஒரு செட். ஆனா வெக்டர் இதுல இன்னொன்னு சொல்றேன், வெக்டார்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்ல, இந்த வெக்டார்ஸ் வந்து சேம் செட்ல இருந்தா எடுக்கணும். ஓகேவா? சேம் செட்ல இருக்கிற வெக்டார்ஸ் மட்டும் நம்மளால எடுக்க முடியும், அதான் எடுக்கணும். ஸ்கேலார் வந்து நம்ம வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கஷ்டமா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் ஸ்கேலார் வேல்யூ சூஸ் பண்ணிட்டு அது கரெக்டா மேட்ச் வர மாதிரி இருந்தா ஓகே. ஓகேவா? நம்மளே ஓனா சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேலார். ஆனா வெக்டார் வந்து நம்ம அதுல உள்ளதை எடுக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வெக்டார் பிளஸ் ஸ்கேலார் இந்த ரெண்டு மெத்தடுமே சேர்த்து கூட நம்ம பயன்படுத்தலாம். அது எப்படி அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க இன்னொரு செட் கொடுக்குறேன், 1 0 0 1, நெக்ஸ்ட் வந்து 3 4. இது ஒரு செட். இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது லீனியர் டிபெண்டன்ட் கேக்குறேன். இப்போ இதை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இது லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்வீங்க, எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு, எதுவுமே வராது அப்படின்ட்டு. ஆனா அப்படி கிடையாது, வரும். எப்படி அப்படின்னா நான் 3 4 நான் வந்து எடுக்கிறேன், இதை நான் வந்து லீனியர் காம்பினேஷன் பண்ணி கொண்டு வர முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இன்டு 1 0, மேல உள்ள செட்ல இருந்தா ஒரு வெக்டர் எடுக்கிறேன், பிளஸ் 4 இன்டு 0 1. ஓகேவா? இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இங்க பிளஸ் போட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த ரெண்டுமே மல்டிப்ளை ஆனாலும் ஸ்கேலாரும் வெக்டார் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்னதான் வருது, அது ஒரு வெக்டார் தான். சொல்லப்போனா இது ஒரு வெக்டார் தான். ஓகேவா? அதே மாதிரி இதுவுமே ஸ்கேலார் இன்டு வெக்டார் மல்டிப்ளை பண்ணா இது ஒரு வெக்டார் தான். வெக்டார் நம்மளால ஆட் பண்ண முடியும் தான் நம்ம லீனியர் காம்பினேஷன் மெத்தட்ல. ஓகேவா? அப்படிங்கறப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், 3 இன்டு 1 0, அப்ப மேல 3 மல்டிப்ளை பண்ணா 3 0, பிளஸ் இது என்னது 4 இன்டு 0 0, 4 இன்டு 1 4. இப்போ இதை நம்ம வந்து அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 3 4. அப்ப லீனியர் காம்பினேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், 3 4 கொண்டு வந்துட்டோம். அப்போ இதுவுமே ஒரு லீனியர் டிபெண்டன்ட் செட் தான். இப்போ உங்களுக்கு லீனியர் டிபெண்டன்ட் செட் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேம் செட்ல இருந்து அதோட வெக்டாரையும் யூஸ் பண்ணி நம்மளால இன்னொரு வெக்டார் கொண்டு வர முடியுது அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். இதுவே அதை நம்ம பண்ண முடியல அப்படின்னா அது வந்து நம்ம லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லுவோம். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன், லீனியர் டிபெண்டன்ட் லீனியர் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், இதை நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் இப்போ சொல்றேன். இது தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கப்புறம் வர கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இதை வச்சு நம்ம வந்து ஸ்பேன் பேசிஸ் டைமென்ஷன்லாம் நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். லீனியர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் தெரியாம இது நடக்காது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்ல மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் நம்ம பார்த்துட்டோம், எப்படி லீனியர் டிபெண்டன்ட் என்ன லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்ட்டு. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல பார்க்க போறோம் லீனியர் டிபெண்டன்ட் என்ன லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிராஃபிக்கல் மெத்தட்ல எப்படி நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட் என்ன லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்றேன். இந்த கிராஃபிக்கல் மெத்தட்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டயக்ராமெட்டிக்கல் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து என்னைக்குமே மறக்காது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து லீனியர் டிபெண்டன்ட்க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு 2 வெக்டர் எடுப்போம், ஒரு 3 வெக்டர் எடுப்போமே.
என்ன வெக்டார்லாம் எடுக்கலாம் அப்படின்னா 1 2 இது ஒரு வெக்டார். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 2 4 இந்த மாதிரி ஒரு வெக்டார் எடுக்கிறேன். அடுத்து வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 5 6 அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு வெக்டார் எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரூல் என்ன, ஏதாவது ஒரு வெக்டாரோட லீனியர் காம்பினேஷன் பண்ணும்போது அதர் வெக்டார்ஸ் வச்சு நம்மளுக்கு வந்து சேம் வெக்டார் அதுல உள்ளது கிடைக்கணும், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து 1 2க்கு நான் வந்து ஒரு வெக்டார் லைன் டிரா பண்றேன். இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதான் ஆரிஜின். இப்போ இங்க இருந்து நம்மளுக்கு 1 எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, 2 இங்க இருக்கு, இங்க இருக்கு. இப்போ இதோட வெக்டார் லைன் எனக்கு எப்படி வரும், இதோட பாயிண்ட் எனக்கு எங்க மீட் ஆகுது அப்படின்னா கரெக்டா எனக்கு இந்த இடத்துல பாயிண்ட்ங்கிறது மீட் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது, பாயிண்ட்ங்கிறது மீட் ஆகுது. இப்போ இது வந்து 1,2க்கு மட்டும் தான் நான் சொல்றேன். இதை வந்து நான் என்ன சொல்றேன், 1,2க்கு மட்டும் தான் இந்த இடத்துல எனக்கு வந்து பாயிண்ட்ங்கிறது மீட் ஆகுது. ஓகே, அதை நான் வந்து இங்க நோட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2,4க்கு என்ன பண்ண போறேன், கண்டுபிடிக்க போறேன். இப்போ 2,4னா என்ன, என்னங்க 2,4 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம பண்ணிக்குவோம். லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிப்போம். லீனியர் காம்பினேஷன் இந்த செட்டுங்கிறது லீனியர் காம்பினேஷன் செட்டா? ஆமா, இது கண்டிப்பா ஒரு லீனியர் காம்பினேஷன் செட் தான். எதனால சொல்றோம், 2,4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து நான் வந்து என்ன பண்றேன், 2 1 2 அப்படின்னு மல்டிப்ளை பண்றேன், பிளஸ் 0 × 5 6 இந்த மாதிரி பண்ண அப்படின்னா எனக்கு வந்து சேம் வெக்டார்ல இருந்து நம்ம அந்த சேம் செட்லயே எனக்கு வந்து லீனியர் காம்பினேட் ஆகுது. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மெத்தட் மட்டும் நான் யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணிருக்கேன், இதே வெக்டார்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன், 2,4 எனக்கு கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், 2 × 1. அப்ப 2 × 1 என்னது, எனக்கு 2 × 1னா எனக்கு இங்க என்ன வரணும், எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் எனக்கு 2 வரணும். வெயிட் பண்ணுங்க, வேற கலர் சூஸ் பண்றேன், இது வைக்கிறோம். இப்படி 2 × 1னா எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் எனக்கு வந்து என்ன வரணும், 2 வரணும். இதுவே 2 × 2 அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல மட்டும் எனக்கு என்ன வரணும், 4 வரணும். இதுவும் மல்டிப்ளை 2, இதுவும் என்னது மல்டிப்ளை 2. ஓகேவா? இப்போ எனக்கு பாயிண்ட் எங்க மீட் ஆகுது, இந்த இடத்துல மீட் ஆகுது. ஓகே, பாயிண்ட் வந்து எனக்கு இந்த இடத்துல மீட் ஆகுது. இப்போ நான் வந்து இதுக்கு லைன் டிரா பண்ணா என்ன பண்ணுவேன், இங்க இருந்து இந்த ஆரிஜின்ல இருந்து நான் இங்க எப்படி லைன் டிரா பண்ணுவேன். இதோட வேல்யூ என்ன, 2,4. அதே மாதிரி இன்னொரு செட் இருக்கு 5,6, அதுக்குமே நான் லைன் டிரா பண்ணிடுறேன். 5 எங்க இருக்கு, இங்க இருக்கு. 6 வந்து இங்க இருக்கு. ஓகேவா? நான் இதுக்குமே என்ன பண்றேன், ஒரு லைனை டிரா பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கு 3 வெக்டார் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 2,4 வெக்டாருக்கு மட்டும் டிபெண்டன்ட் வெக்டார்னு ஒன்னு இருக்கு. அதாவது இந்த வெக்டார் டிபெண்ட் ஆகி இந்த வெக்டார் வருது. உங்களுக்கு புரியுதா? அதாவது டிபெண்டன்ட் வெக்டார் இதுதான். அது ஒரு செட்ல ஒரு டிபெண்டன்ட் வெக்டார் இருந்தாலும் அது லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? அதாவது ஒரு செட்ல ஒரு டிபெண்டன்ட் இருந்தாலும் அது வந்து என்ன சொல்லுவோம், லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுவோம். இதுவே ஒரு செட்ல இந்த மாதிரி எதுவுமே இல்லாம எல்லாமே ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இந்த மாதிரி இதுக்கு இந்த பாயிண்ட், இதுக்கு இந்த பாயிண்ட், இதுக்கு வந்து இந்த பாயிண்ட் அப்படின்ட்டு எல்லாமே ஒரு டைரக்ஷன்ல இருந்தா இந்த செட்டுக்கான பேர் என்னது அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட். எல்லாமே இதே மாதிரி ஒரு வெக்டார் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி நான் வந்து அதுக்கு பாயிண்ட் வச்சு டிராவும் பண்றேன். அதுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது லீனியர் இண்டிபெண்டன்ட். சிம்பிள் கான்செப்ட். ரொம்ப எல்லாம் நம்ம வந்து இதுல வந்து ரொம்ப யோசிக்கணுங்கிறது இல்ல, சிம்பிளா நம்ம வந்து முடிவு எடுத்துடலாம். சரியா? அதாவது சிம்பிள் கான்செப்ட் தான். இதையும் பாருங்க, இதையும் பாருங்க. அந்த வெக்டார அப்படியே டிபெண்ட் ஆகிருக்கு, இருக்கா இல்லையா? இந்த வெக்டார் அப்படியே டிபெண்ட் ஆகிருக்கு. இந்த 2,4க்கான டிபெண்டன்ட் வெக்டார் 1,2. ஏன்னா அந்த 1,2 தாண்டதுக்கு அப்புறம் தான் 2,4 வரும். இங்க 1,2 தாண்டதுக்கு அப்புறம் 2. அப்போ இந்த வெக்டார் வந்து அப்படியே டிபெண்ட் ஆகிருக்கு. இதை தான் நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்றோம். லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து கிராஃபிக்கலா நான் சொல்லிட்டேன். இதுவே இந்த 3 வெக்டார்ல எதுவுமே நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகல, எல்லாமே ஒரு டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்ல, லீனியர் இண்டிபெண்டன்ட். அவ்வளவுதான், இவ்வளவுதான். இதை நம்ம வந்து கிராஃபிக்கலா பார்க்கும்போது ஈஸியா புரியும். இதே தான் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாவும் பண்ணோம் மேல. ஓகேவா? நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது சிம்பிள் தான். நம்ம லீனியர் காம்பினேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், இதோட இன்னொரு ரிசல்ட் செட்டே நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஓகேவா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிடணும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 0 வெக்டர் இருக்கு, செட்டுல உங்களுக்கு வந்து ஒரு 0 வெக்டர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், கண்ணை மூடிக்கிட்டு இது வந்து என்னன்னு சொல்லலாம், லீனியர் டிபெண்டன்ட் செட்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ ஒரு செட்ல உங்களுக்கு 0 வெக்டார் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு உங்கள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா இது லீனியர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் அப்படின்ட்டு கேக்குறாங்க அப்படின்னா நீங்க வந்து கண்ணை மூடிட்டு இது லீனியர் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். கேட்ல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ 0 வெக்டார் இருக்கு, எப்படி பண்றது, என்னது இது அப்படிலாம் பதறலாம் கூடாது. ஈஸி தான். அதாவது ஒரு 0 வெக்டார் நான் கொண்டு வரணும். கொண்டு வர முடியுமா? இதுல இருந்து தாராளமா கொண்டு வரலாமே. எப்படி கொண்டு வரலாம், 0 × 2 3 3 பிளஸ் 0 × 1 2 3. அவ்வளவுதான். அப்போ சேம் 0 வெக்டார் எனக்கு கிடைச்சிரும்.
அப்போ இது வந்து என்னது லீனியர் டிபெண்டன்ட் செட். அப்போ கேட் எக்ஸாம்ல கேக்குறாங்க, அதாவது வெக்டார்ல ஒரு, அதாவது இந்த செட்ல ஒரே ஒரு வெக்டார் மட்டும் ஜீரோ வெக்டாரா இருக்கு, இப்போ இது லீனியர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் சிம்பிளா கேட்பாங்க. அதாவது இந்த எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு சிம்பிளா வேர்டிங்ஸே கேட்டு முடிச்சிருவாங்க. அப்படிங்கிற என்ன பண்ணணும், நீங்க வந்து ரொம்ப யோசிக்க கூடாது. அப்படின்னா நீங்க கிராஃப் போட்டு பாக்குறது, மேத்தமெட்டிக்கல் எதுவுமே தேவையில்ல. ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ணிடணும், இது வந்து ட்ரூ தான், ஜீரோ வெக்டார் தான் இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடணும், நீங்க டிக் பண்ணிடணும். ஓகேவா, இது லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிடணுங்க, அதாவது சாரி. ஓகே, அப்படி இதான் என்னது ஃபார்மேட். ஓகே, இந்த மாதிரி தான் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது நம்மலாம் ஈஸியா நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலா படிச்சிருவோம், ஆனா தியரி ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கும்போது இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஜீரோ வெக்டார், ஒரு ஜீரோ வெக்டார் இருக்குன்னா நம்ம வந்து இப்பவே நம்ம என்ன சொல்லிடலாம், அது வந்து லீனியர் டிபெண்டன்ட் செட். ஓகே, நம்ம யோசிக்க கூட தேவையில்ல, அடிச்சு அப்படி லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்ம மேலே பார்த்திருந்தோம் 1 0 0 1 3 4 அப்படின்னு கேட்பாங்க. இதே நீங்க என்ன பண்ணி இந்த மாதிரி 1 0 0 1 இந்த மாதிரி பைனரியில இருக்கு, இது ரெண்டுமே டூ இண்டிபெண்டன்ட். அதாவது இன்னொன்னு சொல்றீங்க, ரெண்டு இண்டிபெண்டன்ட் செட் வருதுன்னா ஒரு மூணு செட் தான் இருக்கு. ஓகேவா, மூணு வெக்டார் தான் இருக்கு. இதுல ரெண்டுமே இண்டிபெண்டன்டா இருக்குன்னா கண்டிப்பா இன்னொரு என்னவா இருக்கும், டிபெண்டன்டா தான் இருக்கும். சரியா, இதுமே ஒரு ரூல் மாதிரி தான், இதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. R2ல இருக்கும்போது, அதாவது R2 டைமென்ஷன்ல இருக்கும்போது, R2 டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். இதுல ரெண்டு கொடுக்குறாங்க, அந்த ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் அப்படின்னா மூணாவது நாலாவது எது வந்தாலும் அது வந்து என்னது, லீனியர் டிபெண்டன்ட். இதுவே R3ன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து 1 0 0 0 1 0 0 0 1 இப்போ 2 4 3 இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல மூணு வெக்டார் வந்து இண்டிபெண்டன்டாவே வந்திருக்கு, இந்த மூணு வெக்டாருக்கும் சம்மந்தமே இல்ல. அப்போ நாலாவது வரது எப்படிதான் இருக்கும், கண்டிப்பா இதுக்கு டிபெண்டன்டா தான் இருக்கும். இதுவும் என்னது லீனியர் டிபெண்டன்ட். அதாவது R2 டைமென்ஷன்ல நம்மளுக்கு செட் கொடுத்து இதுல ரெண்டு வந்து இண்டிபெண்டன்டா இருக்கு அப்படின்னா அது, ஆனா நம்மளுக்கு அதுல மூணு வெக்டார் நாலு வெக்டார்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை வந்து நீங்க என்ன சொல்லலாம், ரெண்டுக்கு மேல கொடுத்துட்டாலே நீங்க வந்து என்ன சொல்லலாம், இதை வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிடலாம். இதுவே R3ல மூணு வெக்டார் லீனியர் இண்டிபெண்டன்டா இருக்கு, இதுல நாலாவது வெக்டார் ஒன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ண தேவை, 4 5 எல்லாம் கொடுக்குறாங்க வெக்டார் அப்படின்னா இதுக்கு கண்ணை மூடிட்டு நம்ம என்ன சொல்லிடலாம், லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிடலாம். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா R2ல ரெண்டு வெக்டாருக்கு மேல எதை கொடுத்தா இருந்தாலும், மூணு வெக்டார் நாலு வெக்டார் கொடுத்தா லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிருக்காங்க. R3ல மூணு வெக்டாருக்கு மேல எது கொடுத்திருந்தாலும், 4 5 கொடுத்திருந்தாலும் லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து என்ன ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி, இது மாதிரி தான். இதெல்லாம் எப்படி நீங்க சொல்றீங்க லீனியர் டிபெண்டன்ட், இதெல்லாம் லீனியர் டிபெண்டன்ட், இதெல்லாம் லீனியர் டிபெண்டன்ட், இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா, எதனால அப்படின்னா நம்ம வந்து மேல உள்ளதுக்குலாம் ரூல்ஸ் பார்த்துட்டோம், ஜீரோ வெக்டார்னா எப்படி ஜீரோ வருது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி கீழவே நம்மளுக்கு வந்து 1 0 0 1 3 4 அதுமே எப்படி வருதுன்னு தெரியும். இதுவே நீங்க என்ன சொல்றீங்க, ரெண்டு வெக்டார், அதாவது R2 டைமென்ஷன்ல நம்மளுக்கு ரெண்டு வெக்டார் தாண்டிடுச்சு, மூணு வெக்டார் வருதுனால லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லி இருக்கீங்க. R3 பொறுத்தவரை அதுல மூணு வெக்டார் தாண்டிடுச்சுன்னா நான் இங்க லீனியர் டிபெண்டன்ட் சொல்லுங்கறீங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு நம்ம வந்து இன்னொரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து இப்போ நான் வந்து சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகேவா, இதுதான் லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். நிறைய பேர் வந்து லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் நிறைய தியரி ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. பட் நீங்க எங்கேயுமே கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, இதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா, லீனியர் டிபெண்டன்ட் என்ன, லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஏகப்பட்ட கேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே, இத நம்ம எல்லா டாபிக்ஸையும் முடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி லீனியர் அல்ஜிப்ரா வேற எந்தெந்த காம்படிட்டிவ் இடத்துல எல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் நம்ம வந்து எடுத்து இதுல இந்த சீரீஸ்ல வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம படிச்சது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா, இப்போ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். A set containing a zero vector is linear dependent. இது ட்ரூ ஆ ஃபால்ஸா? கண்டிப்பா தெரியும், இது வந்து ட்ரூ. இப்போ இன்னொரு கொஸ்டின், if a set of vectors are linear dependent then at least one vector can be represented by a linear combination of other vector. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு செட் ஆஃப் வெக்டார், அதாவது ஒரு செட் ஆஃப் வெக்டார் எல்லாமே லீனியர் டிபெண்டன்ட் சொல்றோம். ஒரு செட் இருக்கு, அந்த செட்ல நம்மளுக்கு தெரியும் ஏகப்பட்ட வெக்டார்ஸ் இருக்கும், அதுல எல்லா வெக்டார்ஸுமே லீனியர் டிபெண்டன்டா இருக்கு அப்படிங்கிறப்போ ஓகேவா, ஆர் லீனியர் டிபெண்டன்ட், தென் அட்லீஸ்ட் ஒன் வெக்டார் கேன் பி ரெப்ரசன்டட் பை லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டார். அதுல ஏதாவது ஒரு வெக்டார் நம்ம எடுத்து அதை ரெப்ரசன்ட் எப்படி பண்றோம், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டார்ஸ் இன் தி செட் இப்படி பண்றோம். அப்புறம் இது வந்து ஒரு இதுவும் லீனியர் காம்பினேஷன் அப்படின்னு கேட்கறாங்க, லீனியர் டிபெண்டன்ட் கேட்கறாங்க. எஸ், கன்ஃபார்ம், இட் இஸ் ட்ரூ. இதுவும் நம்ம வந்து மேலே படிச்சதான். இப்போ அதே கொஸ்டினை செட் ஆஃப் வெக்டர்ஸ் லீனியர் டிபெண்டன்ட், இந்த செட் எல்லாமே ஒரு லீனியர் டிபெண்டன்டா இருந்துச்சுன்னா அதுல எல்லா வெக்டார்ஸையுமே நம்ம வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டார்ஸா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா வெக்டாருமே நம்ம லீனியர் அதர் வெக்டார்ஸ் வச்சு லீனியர் காம்பினேட் பண்ண முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு வெக்டார் பண்ணா லீனியர் டிபெண்டன்ட், எல்லா வெக்டாருமே அதே மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து என்னது, ஃபால்ஸ்.
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் கேட் எக்ஸாம்ஸ்லையும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மேக்ஸை பொறுத்தவரை எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல படிச்ச மாதிரி நினைக்கிறோம். லீனியர் அல்ஜிப்ராவா அப்போ வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸை நம்ம வந்து எப்படி மல்டிபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேத்தமெட்டிக் ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். கால்குலஸ்னா எப்படி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது, இன்டிகிரல்னா எப்படி இன்டிகிரேட் பண்ணணும், இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடலாம் மேக்ஸ் அப்படின்லாம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட், அதாவது ஒரு கேட் எக்ஸாம் பொறுத்தவரை அவங்க வந்து நீங்க படிக்கிற ஃபார்முலாக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிற மெத்தடுக்கும் அவங்க வந்து மார்க்ஸ் கொடுக்கல, உங்களை செலக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு மெத்தடை ஒரு அதாவது ஒரு கொஸ்டினை இந்த மெத்தட்ல இந்த ஃபார்மேட்ல இந்த ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணலாம், நம்ம ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறப்போ இதை எல்லாருமே பண்ணலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அது வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் மெத்தட் மாதிரி ஆயிரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் கேட் எக்ஸாம்ல அப்படின்னா அவங்க என்ன செக் பண்றாங்க, அதை அவங்க செக்கே பண்ணல. அவங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க, ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். லீனியர் அல்ஜிப்ரா நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அதுதான் அவங்க செக் பண்றாங்க. எந்த அளவுக்கு நீங்க ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்கிறத செக் பண்றாங்க. அதாவது நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் கேட் எக்ஸாம் பொறுத்தவரை நீங்க வந்து அந்த கான்செப்டை ஈச் அண்ட் எவ்ரி திங் எதையுமே ஸ்கிப் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு டவுட் வருதா, கிளியரா வரலையா, அதை விட்டு அடுத்த ஸ்டெப் போகாம அதோட டவுட்டை கிளியர் பண்ற வரைக்கும் நீங்க அதுலயே இருக்கணும். அது நீங்க டவுட்டை தெரிஞ்சுக்கணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 6 மந்த்ல ஸ்கோர் பண்றது ஈஸி தான், 6 மந்த்ல ப்ரிப்பேர் பண்றது ஈஸி தான். பட் ஃபர்ஸ்ட் டைம்லாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹார்டா தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு பலவிரும், டைமும் எடுக்கிறது உங்களுக்கு கம்மியாயிரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு கொஸ்டின், இதை நீங்க வந்து ரீட் பண்ணிக்கோங்க. let ui be the vector in Rn for I is equal to 1 2 3 4. அதாவது ஒரு வெக்டார் இருக்கான், ஒரு செட் இருக்கு, அதுல வந்து u1 u2 u3 u4 இதெல்லாம் என்னது வெக்டார்ஸ் தான். ஓகேவா? ஒரு செட்ல இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இந்த செட்ல இருக்கிற எல்லாருமே லீனியர் டிபெண்டா இருக்கு. இந்த செட்ல இருக்க எல்லாமே லீனியர் டிபெண்டா இருக்கு அப்படின்னா அந்த u1 u2 இதுவுமே லீனியர் டிபெண்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? அதாவது இந்த செட்ல இருக்க எல்லாமே லீனியர் டிபெண்டா இருக்கு அப்படின்னா u1 u2 லீனியர் டிபெண்டா இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அது இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம், அதாவது லீனியர் டிபெண்ட் இருக்குமா கேட்க லீனியர் டிபெண்ட் சொல்றாங்க. இதுக்கு நம்ம வந்து எது ட்ரூ எது ஃபால்ஸ் சொல்லணும். இப்போ இது லீனியர் டிபெண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த செட்ல இருக்க சாரி u1 u3 u1 u2 u3 u4 கிடையாது, இந்த u3 இதுவரை எல்லாமே லீனியர் டிபெண்டா இருக்கு அப்படிங்கிறப்போ u1 u2மே நம்மளுக்கு என்னவா இருக்கு, லீனியர் டிபெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து தப்பா கரெக்டான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இது வந்து ஃபால்ஸ் தான். இது எப்படி ஃபால்ஸ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து u3ங்கிற ஒரு வெக்டார் வந்து 0 வெக்டாரா இருக்கு, மத்த ரெண்டுமே நம்மளுக்கு வந்து எப்படின்னா இண்டிபெண்டன்ட் வெக்டாரா இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்படிங்கிறப்போ u3 மட்டும் 0 வெக்டாரா இருக்கிறதுனால இந்த மூணு வெக்டார் இந்த செட்ல நம்ம வந்து லீனியர் டிபெண்டன்ட் சொல்லிடலாம். u1 u2 நம்மளுக்கு எப்படி இருக்கு, இண்டிபெண்டன்ட் இருக்கு. அப்போ இந்த பாசிபிலிட்டியில நம்மளுக்கு வந்து இது என்னது, ஃபால்ஸ். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு நம்மளுக்கு என்னது, ஃபால்ஸ். ஓகே, அப்படி செகண்ட் ஒன் பாருங்க. இத நான் வந்து ரஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்படியே செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, u1 சாரி if u4 is not a linear combination of u1 u2 u3 then u1 u2 u3 is a linear independent. அதாவது u4 வந்து u1 u2 u3 யோட லீனியர் காம்பினேஷன்ல வரலையா. ஓகேவா? u4ங்கிற ஒரு வெக்டார் மட்டும் என்னவா u1 u2 3ல இருக்கிற மாதிரி அதை லீனியர் காம்பினேட் பண்ணும்போது u4 வந்து வரலையா. அப்படின்னா அந்த u1 u2 u3 u4 அந்த எல்லா வெக்டாருமே அந்த எல்லா செட்டுமே லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்றாங்க. அது தப்பு. எதனால அப்படின்னா u1 u2 u3 u4 இதுல இந்த ஒரு செட்டு மட்டும் லீனியர் காம்பினேஷன்ல நம்மளுக்கு வரல. அப்படின்னா எல்லா செட்டுமே லீனியர் காம்பினேஷன்ல வராம போயிருமா நம்மளுக்கு, இல்ல. u1 வரலாம், u2 வரலாம், u3 வரலாம். ஏன்னா ஏதாவது ஒரு செட் நம்மளுக்கு இருந்தாலே அது வந்து லீனியர் டிபெண்டன்ட். அப்போ இந்த ஒரு செட் வரலனாலே மத்த u1 u2 3 4 எல்லாமே லீனியர் இண்டிபெண்டன்ட்ங்கறாங்க. அப்போ இது வந்து என்னது, ஃபால்ஸ். அதுக்கப்புறம் எனி செட் கண்டெய்னிங் 0 வெக்டர் இஸ் லீனியர் டிபெண்டன்ட். தெரியும் எல்லாத்துக்கும், என்னது, ட்ரூ. Okay, if u1 u2 u3 u3 is a linear dependent, so u1 u2 u3 u4 is also a linear dependent. இப்போ அதாவது ஃபோர்த் क्वेश्चन பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, கீழே போயிரும். ஓகே, அதாவது u1 u2 u3 இது வந்து என்னன்னா லீனியர் டிபெண்டன்ட் தான். அப்போ u1 u2 u3 u4 இது வந்து என்னதுன்னு கேக்குறாங்க.
எக்ஸாக்ட்லி இதுவும் லீனியர் டிபெண்டன்ட் தான். நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்னு நம்மளுக்கு வந்து என்னவா இருக்கணும், லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அதர் வெக்டாரா இருந்தாலே இது வந்து லீனியர் டிபெண்டன்ட். அப்போ இந்த மூணுமே லீனியர் டிபெண்டன்ட்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு வெக்டார் வரும்போது அதுவுமே என்னது லீனியர் டிபெண்டன்ட் தான். எக்ஸ்ட்ரா இன்னொரு வெக்டார் ஆட் பண்றதுனால எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, நடக்க போறது கிடையாது. அதுல ஒரு தடவை லீனியர் டிபெண்டன்ட் ஆயிருச்சுன்னா அதுவுமே லீனியர் டிபெண்டன்ட். அதாவது ஒரு சப்செட்ங்கிறது லீனியர் டிபெண்டன்ட் அப்படின்னா ஒரு சூப்பர் செட்டுங்கிறது கண்டிப்பா அதுல லீனியர் டிபெண்டன்டா தான் இருக்கும் இதுல. ஓகேவா? சிம்பிள் கான்செப்ட் இதுதான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முக்கியமான ஈக்குவேஷன் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் இதுல. அது என்ன ஈக்குவேஷன் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா C1 V1 plus C2 V2 plus C3 V3 plus up to Cn Vn is equal to 0. இந்த ஈக்குவேஷன் பத்தி நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் பத்தி நம்ம வந்து டீப்பா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதுல வந்து ஒரு பேசிக் திங்க மட்டும் நம்ம இப்ப பாத்துருவோம். ஓகேவா? ஒரு சின்ன ஸ்டஃப். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கு. இதுல சிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேலார். சிஐன்னு வச்சுக்கோ, ஸ்கேலார். விஐல என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெக்டார். எக்ஸாக்ட்லி, விஐல என்னது வெக்டார். அதாவது நம்ம வந்து ஒரு வெக்டார் எடுத்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு செட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் V1 V2 அப்படின்ட்டு ஒரு செட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த செட்டில் இருந்து வெக்டார்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி நான் போடும்போது C1 இந்த ஸ்கேலர்லாம் நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க. V1 plus C2 V2 plus C3 V3. இந்த V1 V3 எல்லாம் அந்த செட்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அதுல இருந்து இது எல்லாத்தையும் நான் வந்து ஈக்குவல் டு 0வா வருது அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ணி C1 C2 C3 நம்மளோட ஸ்கேலர்ஸ் தான். அது வந்து நாம தான் போடுறோம். அது அதாவது ஈக்குவல் டு 0 வர்ற மாதிரி நம்ம போடுறோம். அப்படி பண்ணி நம்மளுக்கு வந்து அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வெக்டார் எல்லாமே இண்டிபெண்டா இருந்தா நம்மளுக்கு இங்க 0 வரணும். அப்ப நம்மளுக்கு அது எப்போ வரும், நம்ம வந்து இங்க ஜீரோஸ் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஜீரோஸ் வரும். அப்படி இல்லாம நம்ம வந்து இந்த வெக்டார் இந்த ஈக்குவேஷன் வச்சு இங்க 0 கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு எல்லாமே இண்டிபெண்டா இருந்தா நம்ம வந்து அதோட அதை எதை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து அங்க 0 வருமோ அந்த வேல்யூ நம்ம வந்து சி ஸ்கேலர்ஸ் தான் போட ஆரம்பிப்போம். இதுலயே கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து 5 C1 நான் வந்து இங்க வெக்டார் போடணும். நான் வந்து ஒரு இங்கே ஒரு ஸ்கேலர் வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. 5 பிளஸ் C2 மைனஸ் 10 அப்படின்ட்டு இங்க ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இப்போ இது 0 எப்படி மாத்தலாம் ஈஸியா நம்மளால மாத்த முடியும். எப்படி மாத்த முடியும் அப்படின்னா நம்ம வந்து C1க்கு பதிலாக 2 போட்டுக்கலாம். 2 பிளஸ் C2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 1 போட்டுக்கலாம். மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பாத்தீங்கன்னா 2 5 ஆர் 10 பிளஸ் 1 இன்டு மைனஸ் 10 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஈஸியா வந்துருச்சு. அப்போ இதுவே இந்த ரெண்டுமே டிபெண்டன்ட் இல்ல, 5ம் 10ம் டிபெண்டன்டா இருக்கப்ப நம்மளுக்கு ஈஸியா வந்துருச்சு. இப்போ நான் இங்க வந்து என்ன போடுறேன், 7 11 போடுறேன். அப்போ இந்த ரெண்டுமே எனக்கு டிபெண்டன்ட் இல்ல. அப்போ இது 0 கொண்டு வரணும், முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் 0 தான் போட்டாகணும், வேற வழி இல்ல. 0ன்னு போட்டா மட்டும் தான் இது வந்து 0க்கு கொண்டு வர முடியும். அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட் சிங்கிற கோஎஃபிஷியன்ட் வந்து சிஐங்கிறது எப்பெல்லாம் 0வா இருக்கோ அப்பெல்லாம் லீனியர் டிபெண்டன்டா இருக்கும். சரி லீனியர் இண்டிபெண்டன்டா இருக்கும். ஓகேவா? எப்பெல்லாம் 0வா இருக்கும். சிஐ வந்து எப்பெல்லாம் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கோ அப்பெல்லாம் இது வந்து லீனியர் டிபெண்டன்டா இருக்கும். இந்த ஈக்குவேஷன் இது என்ன ஈக்குவேஷன், எதுக்கு யூஸ் பண்றோம், இதெல்லாம் நீங்க பத்தி கேர் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்போ இந்த ஈக்குவேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 0வா இருக்கோ, எல்லாமே 0வா இருக்கோ அப்பெல்லாம் இது லீனியர் இண்டிபெண்டன்ட். அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் 1ஆ இருந்தாலும், அதாவது நான் 0வா இருந்தாலும் அட்லீஸ்ட் 1, அப்போ இது வந்து என்னது லீனியர் டிபெண்டன்ட். ஓகேவா? ஓகே, இதுதான் லீனியர் டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். இப்போ நம்ம இந்த லீனியர் டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்பேன் பேசிஸ் இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட டயக்ராமேட்டிக்காவே பார்ப்போம். இதை நம்ம பார்த்த மாதிரியே சப்போஸ் வந்து இந்த லீனியர் டிபெண்டன்ட்ல இண்டிபெண்டன்ட்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு பார்ட் புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல, நான் அதை வந்து இன்னொருக்கா இதே மாதிரி இன்னொரு வீடியோ கூட நான் டீச் பண்றேன். ஏதாவது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அந்த கொஸ்டினை நீங்க ரைஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து இன்னொரு வீடியோல இன்னொரு கண்டனோட இன்னொருக்கா நம்ம மீட் பண்ணுவோம். Until then, bye. See you.